அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காலை கடன் கூட கழிக்க விடாமல் கழிவறையில் வைத்து கைது செய்து ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. விடியாத திமுக அரசின் ஏவல் துறையின் அடக்குமுறையை மீறி கைது நடவடிக்கை தாண்டி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க செவிலியர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். செவிலியர்கள் அறவழியிலே போராடியவர்களை இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து அவர்களை அழைத்து சென்றிருக்கிறது. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்ணாக இருக்கக்கூடிய 356 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செவிலியர்களை கட்டாயமாக பணி நிரந்தரம் செய்வோம் என்று ஒரு வாக்குறுதி அளித்துவிட்டு அந்த வாக்குறுதியை நம்பி வாக்களித்து இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய செவிலியர்கள் 6வது நாளாக களத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய செவிலியர்களை பெண்கள் என்றும் பாராமல் காட்டு மிராண்டித்தனமாக ஈவு இரக்கமற்ற முறையிலே அவர்கள் கழிப்பறையில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இதற்கு மேல் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தமிழகத்தில் ஆளுமா என்கிற கேள்வி என்பது அந்த செவிலியர்களை மிகப்பெரிய வேதனைக்கும் துயரத்திற்கும் ஆட்படுத்தி இருக்கிறது. இன்று அதிகாலை அவர்கள் காலை கடனை முடிப்பதற்காக நாங்கள் அந்த கழிப்பறையிலே இருந்த போது அந்த கழிப்பறையிலே அவர்கள் மாதவிடாய் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அவர்கள் உபாதைகள் பாதிக்கப்பட்டு அதையெல்லாம் சரி செய்து கொண்டு ஆடைகளை அவர்கள் போடுவதற்கு முன்பாகவே காவல்துறை கைது செய்திருப்பதாக அவர்கள் கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல்தனமான இந்த ஆட்சிக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம் என்று கோஷமிட்டிருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக அந்த செவிலியர்களை கைது செய்து வாகனத்திலே ஏற்றி இருக்கிறார்கள். ஒரு கழிப்பறையில் இருந்து ஒரு பெண்கள் என்றும் பாராமல் குறிப்பாக மனித உயிர்களை காப்பாற்றக்கூடிய முன்கள பணியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த செவிலியர்களை காட்டு மிராண்டித்தனமாக ஈவு இரக்கமற்ற முறையிலே காட்டு தர்பார் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம். ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய எங்களுடைய சுதந்திரத்தை முழுமையாக சீர்குலைத்திருக்கிறது காவல்துறை. குறிப்பாக இன்றைக்கு கழிப்பறையில் வைத்து கைது செய்கிற அளவிற்கு நாங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வாழுகிற இந்த தமிழகத்திலே இன்றைக்கு அட்டூழியத்தினுடைய உச்சகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையான செவிலியர்கள் இன்று அதிகாலையிலேயே தங்களுடைய காலை கடனை முடிக்கின்ற போது ஆடைகளை அணிவதற்குள்ளாகவே அரைகுறை ஆடையோடு எல்லாம் அவர்களை கட்டாயப்படுத்தி வண்டியில் ஏறும்படி உச்சகட்ட அராஜகத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்து அவர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக ஒரு பிரிவினரை கைது செய்தாலும் கூட மற்றொரு பிரிவினர் நாங்கள் போராட்ட களத்திலே இருந்து ஓயமாற்றோம் என்று திமுக அரசுக்கு சாவுமணி அடிப்போம் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு எங்களுடைய பாதிப்பு என்ன என்பதை நாங்கள் உணர வைப்போம் என்று எச்சரித்து அவர்கள் போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். போராடக்கூடிய செவிலியர்களை வலுக்கட்டாயமாக கடும் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பெண் செவிலியர்களை கைது செய்து எங்கே அழைத்து செல்கிறோம், எங்கே இறக்கிவிடப் போகிறோம் என்பதை கூட தெரிவிக்காமல் காட்டு மிராண்டித்தனமாக உதவி ஆணையர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், தலைமை காவலர்கள் என்று அதே போன்ற ஆயுதப்படை காவலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிக்கப்பட்டு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி அதிகாலையிலேயே அந்த செவிலியர்களுடைய அந்த கண்ணீரை இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு வரவழைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியில் போராடக்கூடிய எங்களை ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மிரட்டும் துணியில் பேசி எங்களுடைய போராட்டத்தை மேலும் அவர் இந்த நிலைக்கு தள்ளியிருக்கிறார். எனவே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். இருந்தாலும் கூட பெண் என்றும் பாராமல் ஒரு கழிப்பறையில் வைத்து இது போன்ற அட்டூழியங்களை அரங்கேற்றி இருக்கக்கூடிய காவல்துறையை பார்த்து கண்ணீர் சிந்தக்கூடிய ஆடியோக்களும் வீடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை தற்போது பார்க்கலாம். லீடர்ஸையும் எங்களை மீட் பண்ண விடாம நைட்டு 11 மணி வரைக்கும் எங்களை அடைச்சி வச்சிருந்து 11 மணிக்கு எல்லாரையும் வெளியில திறந்து விட்டு அந்த மண்டபம் ஓனரை கூப்பிட்டு மிரட்டி அந்த ஆள் வந்து லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கேட்டை பூட்டி எங்க எல்லாரையும் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளினாங்க. நாங்க எல்லாரும் நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த வெளியிலே உட்கார்ந்து இருந்தோம். எங்க போறதுன்னு தெரியாம இவங்கதான் இந்த நாட்டுல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க பெண்களுக்கு. எதுவுமே பண்ணாத எங்களை இன்னைக்கு பாத்ரூம் போலான்னு வெளியில வந்த மக்களே பாத்ரூம் போலான்னு வந்தோம். எங்களோட திங்ஸ், எங்களோட மொபைல் எல்லாமே உள்ள கிடக்கு. நாங்க பாத்ரூம் பக்கம் வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்து முடிய புடிச்சு இழுத்து அராஜகம் பண்ணி எங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இப்படிதான் ஒரு அகிம்சையில போராடுற ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றதா? நாங்கெல்லாம் உங்களோட பிள்ளைங்க இல்லையா? உங்களோட அக்கா தங்கச்சி இல்லையா? நீங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நாங்க உங்களை பார்க்கலையா? எங்களுக்கு ஒரு